விண்ணக அப்பம். பிரைஸ் தி லார்ட். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் இயேசு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. உணவு மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும் என்று நினைக்காதீர்கள், மாறாக இறை வார்த்தைகள் தான் உங்களை வாழ வைக்கும் என்று இயேசுவே சொல்வதிலிருந்து இறை வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்று நம்மில் அநேகர், ஐயோ, என் எதிரிகள் என்னை தங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் தாக்குகிறார்களே, யாரோ எங்கள் குடும்பத்துக்கு பில்லி சொன்னியை செஞ்சிட்டாங்கங்க, செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதனால தான் எதை செஞ்சாலும் தோல்வி, வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு நோய், பிரச்சனைகள், கடன் தொல்லை, எங்கே போவோம், எப்போ தான் எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் வருவோம் என்று புலம்புவதை பார்க்கிறோம். அதே நேரம் வெற்றியின் வேந்தன் எங்களோடு இருக்கிறாரு. கூட்டம் கூட்டமாய் திரளான தேவதூதர்கள் எங்களுக்கு காவல் இருக்கிறார்கள். சாத்தா எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்கள் அன்பர் இயேசுவின் துணை கொண்டு சாத்தானை வீழ்த்திய எங்கள் இயேசுவோடு அவனிடம் போராடி அவனை ஜெயிப்போம், அவனின் கோட்டைகளை தகர்ப்போம் என்று சொல்லக்கூடிய அநேக உண்மை கிறிஸ்தவர்களையும் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையை நாம் உற்று கவனித்தால் இவர்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதை காணலாம். இவர்களின் வாழ்க்கையிலும் துன்பமே வராது என்று சொல்ல முடியாது. ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் நிலை குலையாமல் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட உறுதியான வீட்டை போல காணப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களே சாத்தானுடன் ஏற்படுகின்ற போராட்டத்தில் வெற்றி பெறுபவர்கள். நெகேமியாவின் காலத்தில் இஸ்ரவேலர் ஒரு பக்கம் எருசலேமின் மதிலை கட்டி கொண்டிருந்தார்கள், மறுபக்கத்தில் அவர்கள் கையிலே ஆயுதங்களை ஏந்தி இஸ்ரவேலருக்கு விரோதமாய் நின்ற தொபியா, சன்பல்லாத் என்ற எதிரிகளின் சதிகளை முறியடித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், நம் எதிரியாகிய சாத்தானை முறியடிப்பதற்கு இறை வார்த்தைகள் விடுதலை தர வேண்டும் என்றால் நாம் 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய உள்ளத்திலே நம்ப வேண்டும். இரண்டாவதாக, இருதயத்தில் விசுவசிப்பதை வாயில் அறிக்கை பண்ண வேண்டும். அநேகர் உள்ளத்தில் மட்டும் நம்புவார்கள், அதில் பிரயோஜனம் இல்லை. நாம் விசுவாசத்தை வாயிலே அறிக்கையிடுகிற வரைக்கும் அற்புதத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. விசுவாச அறிக்கை என்பது இருதயமும் உள்ளமும் வாயும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதாகும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று லூக்கா 6:45 இயேசுவே சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் வெற்றியடைய உள்ளமும் வாயும் ஒன்றாக செயல்பட வேண்டும். விசுவாச அறிக்கை என்பது ஏதோ ஒரு முறை மீட்கப்படுகிற நேரத்தில் மட்டும் சொல்லப்படுவதல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக விசுவாச அறிக்கை சொல்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுகின்றான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக சொல்லுகின்றோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் பலவீனப்பட்டு போய்விடுகிறான். ஆம், இதோ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவது ஒரு விசுவாச அறிக்கை. ஆம், இந்த வார்த்தைகள் ஆண்டவரே சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி நம்மை திடப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் இந்த வார்த்தைகளை கேட்டு நடுங்கக்கூடிய பிசாசானவன் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். அவன் இருக்கிற இடமே தெரியாமல் தலை தெறிக்க ஓடுவான் என்று நாம் அநேக இடங்களில் நாம் பார்க்கின்றோம் விவிலியத்தில். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் வாய் திறந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் அவனுக்கு ஒரு சவுக்கடியை போல காணப்படும். பிசாசு நம் வாயிலிருந்து புறப்படுகின்ற விசுவாசமுள்ள வேத வசனத்திற்கு நடுங்குவதைப் போல வேறு ஒன்றுக்கும் அவன் நடுங்குவதில்லை என்று நாம் பார்க்கின்றோம். விவிலியத்தில் இதற்குரிய இறைவார்த்தை இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை எதுவுமே உலகில் இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இறைவார்த்தை என்ற மருந்து உண்டு. இந்த மருந்து ஏழையானாலும் பணக்காரனாலும் படித்தவனானாலும் படிக்காதவனானாலும் ஒரே விதமான ஒரே அளவிலான குணத்தை கொடுக்கக்கூடியது. இந்த குணத்தை பெற காசு பணம் கொடுக்க தேவையில்லை. ஒன்றே ஒன்றுதான் தேவை, கடுகளவு விசுவாசம். விசுவாசத்தோடு நாம் இறைவார்த்தைகளை சொல்லி வெற்றி பெறலாம், இது நிச்சயம். ஆகவே விவிலியத்தை நேசிப்போம், படிப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். வார்த்தையான தேவனே, உமது வார்த்தைகளை நேசித்து படித்து தேவையான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.